ஹாய். ஸோ இந்த வீடியோ வந்து 18+, ஓகே, நீங்கள் மட்டும் பாருங்கள். அண்ட் 18 கம்மியாகிறவங்க வந்து பார்க்க வேணாம், பிகாஸ் இது இன்அப்ராப்ரியேட் லாங்குவேஜஸ் எல்லாம் வரும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி யூ கேன் நாட் வாட்ச். ஸோ ஆக்சுவலாக வந்து இன்னும் 2 நாளாக வந்து நான் யூஸ்வலாகவே வந்து நான் வீடியோஸ் வந்து whatever நான் படித்தது பார்த்தது அண்ட் இந்த whatever ஐ அட்மையர் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் வந்து நான் வந்து ஒரு வீடியோவாக நான் எப்பயுமே வந்து பண்ணுவேன். அண்ட் இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் பாட்காஸ்டிங். பட் இன்றைக்கி நான் வந்து ஐ ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் டு வாட்ச். நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன், அதாவது சுசித்ரா அவங்களோட இன்டர்வியூ நான் பார்த்தேன். அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஷேர் பண்ணார், பிகாஸ் ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப். எனக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதாவது வந்து நான் சொல்கிறது பேக் இன் 2002 வந்து பார்த்தீங்கன்னா when we were doing a college and working, அப்போ வந்து அவங்க வந்து பயங்கர பீக்கில் இருந்தாங்க. அண்ட் ஹர் ஷோஸ் அப்படின்னாவே வந்து அதான் வந்து நம்மளோட வேக்கப் காலாக இருக்கும். அண்ட் ஷி யூஸ் டு டூ வண்டர்ஸ் இன் ஹர் ஷோஸ். அதாவது வந்து பர்ஃபெக்ஷன், அதான் 100% கொடுப்பாங்க. அண்ட் நிறைய விஷயங்கள். ஸோ ஆர்ஜேங்கிறது வந்து இட்ஸ் நாட் தட் வந்து பேசணும் போகணும் அப்படிங்கிறது இருக்காது. அவங்க ஷோ நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அந்த ஷோஸ் எல்லாம் கேட்கும்போது யூல் கெட் ஸோ மோட்டிவேட்டட். ஆக்சுவலாக வந்து அவங்க ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு பர்சன். நான்லாம் வந்து ஒரு ஆர்ஜேவாக ஆகணும்னு நான் நினச்சது யோசிச்சதே வந்து அவங்களோட ஷோவெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான். அண்ட் த வே ஷீ கேரி த ஷோ வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டேலண்டடான பர்சன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் வந்தாங்க, அதுக்கப்புறம் சிங்கிங் வந்தாங்க. அதுலேயுமே அப்படி தான், லைக் வெரி யூனிக் வாய்ஸ். இது வரைக்கும் நான் சேலஞ்ச் பண்ணுவேன் ஆஸ் அன் ஆர்ஜேவாக வந்து அவங்கள வந்து பீட் பண்ணுறது இது வரைக்கும் யாரும் கிடையாது. பெஸ்ட் ஆர்ஜே. ஷி வாஸ் ரூலிங் த இண்டஸ்ட்ரி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா. அண்ட் சிங்கராகவும் வந்து ஷி கிவ்ஸ், ஐ திங்க் ஷி டசன்ட் ஹவ் எனி மியூசிக்கல் பேக்ரவுண்ட், ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்க பாடுறது. அண்ட் லிமிட்டடாக தான் பாடியிருப்பாங்க, பட் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும் அவங்க வாய்ஸ். அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஷீ இஸ் அ வெரி கமிட்டட் பர்சன். அண்ட் ரொம்ப ஹாப்பியான பர்சன் அவங்க. ஆக்சுவலாக அப்படி தான் இருந்தாங்க. அண்ட் பட் இந்த இன்டர்வியூ நான் பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை ஆயிருக்கக்கூடாது. ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து அதில் அந்த இஷ்யூஸ்லேருந்து தான் வந்து ஷீ இஸ் நவ் கெட்டிங் ரெக்கவர்ட் அண்ட் ஷீஸ் கம்மிங் பேக். அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. பட் அவங்க சொன்ன விஷயங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. த வே ஷீ சஃபர்ட். அதாவது நம்ம கூட இருக்கிறவங்களே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அண்ட் சப்போர்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளாமல் இருந்தாவே பெரிய விஷயமா இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து அவங்களோட எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக், அவங்களாம் வந்து நிறைய விஷயங்கள் ஸ்டேஜில் பேசும்போது they'll talk so much good about girls. அதாவது பாடி ஷேமிங் பண்ணுறது பற்றியெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து பேசும்போது அவங்களால எப்படி இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து அக்யூஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து பாதுகாக்கிறதும் ஆம்பளைங்க தான், நம்மளை வந்து கீழே தள்ளுறதும் ஆம்பளைங்க தான். பார்த்தீங்கன்னா ஒன்று வேர்ஸ்ட் டு எக்ஸ்ட்ரீமாக போகணுன்னா அவங்க வந்து அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ அந்த பொண்ணுக்கிட்ட இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க கையில் எடுக்கிற ஆயுதம் அதுதான், கேரக்டர் அசாசினேட் பண்ணி விட்டுடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தெல்சே இது ஒரு மென்டல் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லிடுவாங்க, ரைட்? ஸோ அப்போ தான் நான் வாயை எதுவும் திறக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மென்டலாக இருக்கிற பர்சன் வந்து இந்த அளவுக்குலாம் வந்து தெளிவாலாம் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்து அதை ரூல் பண்ண முடியாது. நம்ம சொசைட்டிக்கு தெரியாதா நல்லா இருக்கிறவங்க யார், தெளிவாக இல்லாதவங்க யாருன்னு? அப்படிலாம் ரோட்டில் நடந்துட முடியாது, ரைட்? எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துடுவாங்க. அண்ட் ஷீ இஸ் நாட் லைக் தட். அவங்களுக்கு இருந்த அந்த சுச்சுவேஷன் எல்லாருமே அவங்களோட நிலைமை இருந்தால் தே வில் கோ த்ரூ லைக் தட். அது வந்து ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி எல்லாமே இருக்கும். அவங்க சொன்னாங்களே பயங்கரமாக நான் அழுதேன், டெய்லியும் அழுவேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நோபடி கேன் டூ தட். அது வரவே கூடாது யாருக்குமே. அழுகலாம், பட் எப்பயுமே அழுகக்கூடாது. அது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அண்ட் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பாதிச்சிருக்கு. அதே போல் வந்து போங்கடா இந்த ஊரும் வேணாம் ஒன்றும் வேண்டான்னு ஒருத்தங்க கிளம்பி இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு இன்னும் அவங்க பாதிச்சிருப்பாங்கங்கிறது வந்து அவங்க சொன்ன விஷயத்துலேருந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பட் ஃபார்ச்சுனேட்லி ஷீ கேம் பேக். பயங்கரம் ஸ்ட்ரென்த்தாக திரும்பி வந்திருக்காங்க. நேராக வந்து எல்லாரையும் போட்டு உடச்சிட்டாங்க. தட்ஸ் வாட் த பிரேவஸ்ட் திங் ஷீ கேன் எவர் டூ. அதாவது வந்து ஃபியர்லெஸ் லைனர்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்தாங்க நேர்மை, ஓகே. அதாவது வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு பொறுப்பு, ஒரு சொசைட்டிக்கு வந்து அவங்க ஏதாவது வந்து இந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்காங்க. ஆக்டிங்கு இதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் தான்,
ஆஸ் அ நார்மல் பர்சன் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டார்க்கர் சைடு இருக்குது. அதனால் வந்து இவங்க எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க. அதனால் வந்து ரொம்ப வர்ஷிப் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க, பி கேர்ஃபுல் அப்படிங்கிறதான் வந்து அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து we know what happened, we don't know what really had happened. அந்த சுச்சி லீக்ஸ் டைம்லலாம் வந்து we knew, எல்லா இடத்துலையும் பேசிட்டு இந்த விஷயம் தான். பட் எக்ஸாக்டாக என்ன நடந்ததுங்கிறது அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அண்ட் அது வந்து ரொம்ப பாதிச்சுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அண்ட் பிரேவான விஷயம் இல்லை அவங்க வந்து சொன்னது, இதெல்லாம் வெளியே கொண்டு வந்தது. அண்ட் ஷி ஹாஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்கள சைடில் இருக்கிற நியாயத்தை எடுத்து வைக்கிறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது. அண்ட் பாதிக்கப்பட்டவங்க அவங்க கண்டிப்பாக அவங்க தான் வந்து பேசணும். இல்லைனா அவங்க கூட யாராவது இருந்திருந்தாங்கன்னா தே கேன் ஆல்சோ கம் அண்ட் டாக். பட் அவங்களே வெளியே வந்து தைரியமாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பயங்கரமான விஷயம். எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஐ ஃபீல் ஸோ கிரேட் அபவுட் ஹர். வி ஆர் ரியலி ஸோ வெரி ப்ரவுட் ஆஃப் யூ சுச்சி. அண்ட் இன்னொரு ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, அதில் கமெண்ட்ஸில் போய் பார்த்தேன் நான். அண்ட் எவ்ரிபடி சப்போர்ட்டட் ஹர். ஓகே, நிறைய, அதாவது 90%, அதில் 2-3 பேர் அப்படி இப்படி ஆஸ் யூஷுவல் ஒரு நெகட்டிவாக பேசுகிறது, அதை ஜட்ஜ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாங்க. பட் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி தான் வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் ஷீல் பி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி. அண்ட் தேங்க்யூ கைஸ். அண்ட் அதில் வந்து அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் இருந்தது. ஸோ மக்களுக்கு வந்து புரியுது. நான்லாம் வந்து எனக்கு கடவுள் அப்படியெல்லாங்கெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஐ ட்ரஸ்ட் பீப்புள், ஐ பிலீவ் பீப்புள். ஏன்னா அட் ஒன் பாயிண்ட் நம்ம மக்கள் வந்து ஏதாவது வகையில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவேன், ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். அண்ட் நம்ம எல்லாருமே வந்து as I said, எஸ்பெஷலி வந்து சவுத்தில் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருக்கிற அந்த மனசாட்சி அதெல்லாம் யாருக்குமே வராது. ஓகே, வேறு லெவல். அது வந்து அவங்கள அரவணைச்சு போகிறதும் சரி, என்ன சொல்கிறது, ஒரு காப்பாற்றுறதும் சரி, சப்போர்ட் பண்ணுறதும் சரி. ஏன்னா அவ்வளோ ஒரு இன்டலெக்சுவல்ஸ் இருக்காங்க நம்ம ஊரில். அதாவது சில விஷயங்களெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்கள்ல, அப்போ நான் பார்க்கும்போது ஒரு விஷயத்த பேசும்போது அது வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் பேசுவாங்க பாருங்கள். வா, அப்படி ஒரு அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ டேலண்டட்ஸ் இருக்கிற ஊர் நம்மளுது. இந்த அளவுக்கு ஒரு கல்ச்சர்ட் ஊர், எஜுகேட்டட் ஊருங்கும் போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் ஒரு பொண்ணுக்கு நடக்குதுன்னு நினச்சா ரொம்ப கஷ்டம். அதுவும் வந்து நல்லா படித்து நல்ல ஒரு வேலையில் இருந்தவங்க, நல்ல ப்ரொஃபஷனில் இருந்தவங்க, கொடி கட்டி பறந்தவங்க. ஷி வாஸ் வெரி ஃபேமஸ் அண்ட் ஷி வாஸ் ரூலிங் த இண்டஸ்ட்ரி. அந்த மாதிரி பர்சனுக்கே இப்படி ஒரு நிலைமைனா, நார்மலாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கு சொசைட்டியில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. அண்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து டெஃபினட்டாக ஒரு ரோல் மாடல். அதாவது வந்து தைரியமாக இருக்கணும், வந்து பேசணும், நடந்த விஷயத்த சொல்லணும்னு சொன்னீங்கள்ல, அது வந்து இட்ஸ் a great thing that நிறைய பேர் நம்ம ஊரில் பண்ணுற தப்பு அதுதான். நடந்த விஷயத்தை வந்து சொல்ல மாட்டாங்க, ரைட்? ஸோ ஆஸ் யூ மென்ஷன் இன் யுவர் இன்டர்வியூ, ஷக்கிலா அவங்களுக்கும் பல்வான் ரங்கநாதனுக்கும் அவங்களுக்கும் நடந்த விஷயங்கள்லாம் வந்து எஸ் எக்ஸாக்ட்லி ரைட். அந்த ஒரு எபிசோட், அதாவது வந்து நான் அவரோட இன்டர்வியூ, அவரோட டாக்கெல்லாம், அவரோட வீடியோஸ் எல்லாம் நான் சுஜியோட இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் பார்க்க ஆரம்பித்தேன். ஓ மை காட், என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் what do you call, இட்ஸ் லைக் டிஸ்கஸ்டிங். அதாவது டு த கோர்ன்னு சொல்லலாம். ஐயோமா, எல்லா வீடியோஸ்லையும் நான் பார்த்தது ஒரு 3-4 வீடியோஸ் அண்ட் ஐ வாஸ் லைக் டாக்கிங் ரப்பிஷ் இன் திஸ். அதாவது ஒன்று செக்ஸ் இதை தவிர வேறு எதுவுமே ஒரு வீடியோவில் எனக்கு நான் பார்க்கல. இதுதான் வந்து வேலையா மக்களுக்கு? அங்கே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் வேலையா? வேறு வேலையே கிடையாதா? அப்படியே இருந்தால் கூட தட் இஸ் தை ஓன், அவங்களோட ஓன் விஷயம். அது அவங்க எல்லாமே விருப்பப்பட்டு பண்ணுறாங்களா இல்லை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறாங்களா? ஸோ எல்லாருமே வந்து 18 மேலே இருக்கிறவங்க, தே நோ வாட் டு டூ, வாட் நாட் டு டூ. விருப்பப்பட்டு பண்ணலாம், விருப்பம் இல்லாமல் வந்து தே கேன் ஹேங் அவுட் ஆர் வாட் எவர். பட் நம்ம அதை வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு ஐ டோன்ட் திங்க், அதாவது வந்து ஒரு இருட்டில் நடக்கிற விஷயத்த நீங்கள் வந்து வெளிச்சம் போட்டு காமிக்கிறீங்க. அப்போ வேறு லெவலில் உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம். சார், ஆல்ரெடி நம்மளோட சொசைட்டி வந்து பசங்கள்லாம், எங்கர் ஜென்ரேஷன்ஸு, ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து டெக்னாலஜி வந்து நிறைய பேர்த்தோட லைஃப்பில் பயங்கரமாக விளையாண்டுட்டு இருக்குது. அதுவே நம்மளால் தாங்கிக்க முடியல. எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம அதை வந்து பெரிய பெரிய விஷயமாக ஆக்க வேண்டாம். அண்ட் குழந்தைங்க வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் என்னோட தம்பி பையனே வந்து ரீல்ஸ் பார்ப்பாங்க, அதெல்லாம் எனக்கு பக்கும் ஐயோ அடுத்தது என்ன பார்க்க போகிறாங்களோ. சில நம்ம இருக்கும்போது கண்ட்ரோல் பண்ண, இல்லாதப்போ பார்ப்பே தான் போகிறாங்க. அண்ட் டூ மச் எல்லா வகையில் அவங்க எஜுகேட் ஆகிடுறாங்க. அண்ட்
இதுவே ரொம்ப பயமான விஷயமா இருக்குது, ரைட்? நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு சொசைட்டி வந்து கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறேன். அதே போல் சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து இப்போ வந்து வேறு லெவலில் இருக்குது. தமிழ் இண்டஸ்ட்ரி எவ்வளோ படங்கள், சூப்பர் படம்லாம் வருது, புது டேலண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோன்னா நிறைய பேர் வரமாட்டாங்க. தே வில் கெட் ஸோ ஸ்கேர்ட், இப்படிலாம் இருக்குதா? ஏன்னா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, என்ன அப்யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பாசிட்டிவான விஷயம் பண்ணி பேசுகிற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. ஏன் உங்கள் வீட்டிலலாம் வந்து கேட்க மாட்டாங்களா, கொஷின் பண்ண மாட்டாங்களா, ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க, தப்பான விஷயமா இருக்குது? இவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க யாருமே வந்து இவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களா? ஐ டோன்ட் நோ ஹவு கேன் தே டேக் இட் வெரி லைட். அது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா அவங்களுக்கு? அது இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம டீசெண்டாக இருக்கோம், வீட்டில் மட்டும் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருந்தால் பார்த்தாது, சொசைட்டிக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கும். சொசைட்டிங்கிறது என்ன? அடுத்த ஹோம், நம்மளோட எக்ஸ்டெண்டட் ஹவுஸ். அது நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வெளியே தான் ஹேங் அவுட் பண்ணுவோம், நம்ம தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் வீட்டுக்கு போவோம், ரைட்? ஸோ அப்படிங்கும்போது வி ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் அ சொசைட்டி. நம்ம அங்கே நடக்கிற நல்லது கெட்டதுக்கும் நம்ம தான் காரணம். we have to take responsibility for that. நல்ல விஷயங்களை காமிக்கணும், நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல விஷயம் முடிஞ்ச வரைக்கும், ஓகே, அதெல்லாம் நம்ம சொல்லணும். அங்கே ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா in a way we can say it in a way. அது இந்த மாதிரி நடக்குதுங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி வல்கராக இருக்குது. நீங்கள் வந்து இருக்கிற அந்த ஒரு வல்காரிட்டி இன்னும் ஜாஸ்திப்படுத்தி விடுற மாதிரி இருக்குது, ஓகே? ஸோ அது வந்து ரொம்ப மோசமான டாக், உங்களோட டாக். அண்ட் வை அவங்க வந்து கோவப்பட மாட்டாங்க, ஓகே? பிகாஸ் அவங்க வந்து பயங்கரமாக உங்களால் சஃபர் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்களோட கோவம் வந்து தார்மீகமான கோவம். அண்ட் வாட் எவர் ஷீ செட், இன்டர்வியூவில் வந்து கர்ஸ் பண்ணாங்க நிறைய இடத்துல வந்து ஷீ யூஸ்ட் வெரி அப்யூசிவ் லாங்குவேஜஸ். பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே, பிகாஸ் அவங்க பாதிச்சிருக்காங்க. நானாக இருந்தாலுமே அப்படி தான் நான் பேசுவேன், ஓகே? ஸோ அதனால் வந்து தயவு செய்து கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் இப்போ யாராவது வந்து அட்வைஸ் பண்ணாங்க, அது எஸ்பெஷலி பொண்ணுங்கள் போய் அட்வைஸ் பண்ணால் அவ்வளோதான், அவன் கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்கள ஓரமாக உட்கார வச்சுட்டு பயங்கரமாக அதுக்கு வேறு ரிப்ளை போட்டுக்கிட்டு, எனக்கு தெரிஞ்சு இவரை வந்து இக்னோர் பண்ணுறது வந்து நல்லதுன்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி பர்சனெல்லாம் வந்து நம்ம வந்து பதில் கொடுக்கறதுனாலையும் பேசுகிறதுனாலையும் அவருக்கு வந்து அது வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த ஒரு ஃபேம், நம்ம பயங்கரமான லைம் லைட் இருக்கும், என்னமோ இவரும் பயங்கரமான ஒரு தத்துவம் அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்ட மாதிரியும் அதை சக்ஸஸ் பண்ணிட்ட மாதிரியும் கொண்டாடிட்டு இருக்கிறார். அவர் பேசுகிற பேச்சுகள் எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்குது. அண்ட் இட்ஸ் நாட் குட் ஃபார் சொசைட்டி, ஃபார் த ஜென்ரேஷன்ஸ். கண்டிப்பாக நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜென்ரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். தட் இஸ் வாட் இஸ் ஆல் அபவுட், ரைட்? நம்ம எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிள் மாம், அண்ணன், தங்கச்சி அந்த மாதிரி இருப்போம். நம்ம வந்து வி டோன்ட் வாண்ட் த கிட்ஸ் டு ஸ்பாயில், ஆல்ரெடி தே ஆர். நம்மளோட இப்போ இருக்கிற அந்த கேட்ஜெட்ஸ், அந்த டெக்னாலஜிலாம் இட்ஸ் வி ஆல்ரெடி டிட் அ லாட் ஆஃப் மிஸ்டேக். பட் அன்ஃபார்ச்சுனேட் இதெல்லாம் வந்து இட் ஹேப்பன், அது அந்த மாதிரி இருக்கும். பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுறோம் டு, அதாவது வந்து நிறைய பேர் இப்போ நம்ம வீடியோஸ் பார்ப்போம். அண்ட் as they are very concerned, பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எஸ்பெஷலி வந்து பொண்ணுங்க வந்து they have to be very careful, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து they ப்ரமோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, திட்டுறாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, நல்லா கோவப்படுறாங்க. ஸோ அதெல்லாம் ஹெல்த்தியான விஷயம்தான் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த வகையில் வந்து we have to be very very happy that நிறைய பேர் அதை அட்ரஸ் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து தயவு செய்து அட்ரஸ் பண்ணாதீங்க, வளர்த்து விடாதீங்க. அண்ட் யாராவது கொஞ்சம் தயவு செய்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவர் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள் வீடியோஸ் போடுறது. தட் ஹஸ் டு பி ஸ்டாப்ட். ஓ மை காட், இதுக்கு எண்டு இருக்கணும். வேறு லெவல் இருக்குது அவரோட வீடியோஸ் எல்லாம் வந்து. ஸோ நம்ம வந்து இதை ப்ரைஸ் பண்ணக்கூடாது. ஐம் நாட் ப்ரைஸிங், பட் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்கிறதுங்க தான் நான் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ சுசித்ரா வந்து வாட் எவர் ஷீ இப்போ வந்து ஆக்சுவலி இன்னொரு இன்டர்வியூவில் பார்த்தேன், ஷீ இஸ் ஹேவிங் அ ஃபேமிலி. அண்ட் அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஷீ இஸ் அன் ஆண்டர்ப்ரனர் நவ். அண்ட் கண்டிப்பாக ஷீ இஸ் கோன் சக்சீட் இன் தட் 100%. அதில் சந்தேகமே வேண்டாம். அண்ட் த கிட்ஸ் தே ஆர் வெரி லக்கி டு ஹாவ் சச் அ மாம் லைக் ஹர். அண்ட் கண்டிப்பாக அண்ட் தே வில் பி அ better kids in future. Okay, so we are so very happy, Suji, and we are very very proud of you. And இனிமேல் வரப்போகிற டேஸ் அண்ட் இயர்ஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கணும்.
யூ நல்ல ஒரு ஹாப்பி லைஃபாக உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வந்து இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட டேலண்ட், அதாவது வந்து நீங்கள் ஆர்ஜிவாக இருந்தப்போ, அதாவது வந்து யூ ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட். நான் நிறைய டேலண்ட்ஸ் வெளியே இருக்காங்க. ஸோ மேபி யூ ஷுட் பி அ மென்டர் ஃபார் தேம். அண்ட் உங்களை மாதிரி ஒரு ஆர்ஜிஸை வந்து நீங்கள் வந்து உருவாக்கணும். And we don't want to miss Suchi's talent. So we would like to see more and more Suchis. Okay, so good luck. நீங்கள் உங்கள் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து எங்களோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் ஆக்சுவலாக இது வந்து நான் ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுலாம் என்னோட இன்டென்ஷன் இல்லை. I wanted to address this because அவங்கள வந்து எனக்கு பர்சனலாக தெரியாது. அண்ட் பிகாஸ் ஐம் அன் ஆர்ஜே, ஒரே ஃபீல்டில் இருந்ததுனால எனக்கு வந்து அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் பிடிக்கும்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதை வந்து நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் எனிவே ஐம் கோனோ கமெண்ட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி தான் வைக்க போகிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு பேசும் பொருளாக நான் விரும்பலை. பிகாஸ் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இதை வந்து நான் அட்ரஸ் பண்ணுறேன் இந்த இஷ்யூவை. பட் வாட் ஷீ டிட் வாஸ் அ bravest திங். Again we wish you good luck, Suchi, and just thank you so much and take care. Bye bye.